கீகி ஆத்மம் சேனல்ல நவராத்திரியோட 5ஆம் நாள் அம்பிகையின் வடிவம் இந்த ரூபத்தில் அன்னையை வழிபட்டால் என்ன பலன், இதையெல்லாம் இந்த காணொளியில பார்க்கலாம் வாங்க. செல்வம் என்பது ஒருத்தர்கிட்ட நிலையா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. அதனால முதல் நாளில் மகாலட்சுமியாக நமக்கு செல்வத்தை தந்தவள் 2வது நாளில் கொடுத்த செல்வத்தை பாதுகாக்கக்கூடியவளாக இருக்கிறாள். இதிலிருந்து அம்பிகை எப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவளாக இருக்கிறாள்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்மிடம் வசதி வாய்ப்பு செல்வம் எல்லாம் வந்துட்டா நம்ம பெரிய ஆள், நம்ம செய்யும் செயல்கள் எல்லாமே சரின்னு ஒரு மாய எண்ணம் நம் மனசில் உருவாகும். அந்த மாயத்தில் சிக்கி தீய செயல்களில் ஈடுபடுவோம். இதுலேயும் பொறுப்பு இல்லாத ஒரு நிலை வரும். அதன் பிறகு மகாலட்சுமி நமக்கு கொடுத்த செல்வம் எல்லாம் நம்ம கிட்ட எப்படி இருக்கும்? இந்த நவராத்திரியோட 5வது நாளில் அம்பிகை நம்மை இந்த மாய உலகத்தில் இருந்து விடுவிக்கக்கூடிய மோகினி வடிவத்தில் இருக்கிறாள். வைஷ்ணவி நாமத்திலும் அழைக்கப்படுகிறாள். நவதுர்க்கையில் இவளே ஸ்கந்த மாதா. மயக்கத்தை தரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மை காப்பவளை மனதை மயக்கும் பாரிஜாத மலர் வைத்து அர்ச்சனை செய்யலாம். பாரிஜாத மலர் கிடைக்கலன்னா உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். 6 வயது பெண் குழந்தைக்கு கன்னிகா பூஜை செய்து வழிபடுவது இன்னும் சிறப்பு. பிரசாதமாக சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், பருப்பு சுண்டல் இதையெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். கடலை மாவால் பறவை வகை கோலம் போட வேண்டும். கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு அழைத்ததும் திருமால் ஓடோடி வந்து அதனை காத்தார். திருமால் கஜேந்திரன் அழைத்ததும் தான் வந்தாரு. ஆனால் இந்த மோகினியான வைஷ்ணவி தேவி எப்படிப்பட்டவள்னு பார்த்தீங்கன்னா, நாம் அவள் பெயரை சொல்லி அழைக்க கூட வேண்டாம். அவளை நம்ம நினைச்சாலே போதும். நினைத்த சமயத்திலே ஓடோடி வந்து அந்த பிரச்சனையை என்னவென்று அறிந்து அதை தீர்க்கும் தன்மை கொண்டவள். மோகினி என்ற பெயருக்கு ஏற்றபடி இந்த அம்பிகையின் செயல்கள் அனைத்தும் அத்தனை அழகு. மொத்தத்தில் இந்த நவராத்திரி 5ஆம் நாளில் மோகினியான வைஷ்ணவி தேவியை வழிபட்டு உலக மாயைகளில் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை காத்து கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் பதிவுகளை பார்க்க நம்ம கீகி ஆத்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.